கடந்த 20 தினங்களுக்கு மேலாக மருந்து ஒவ்வாமை காரணமாக உடலில் ஆங்காங்கே ஏற்பட்ட கொப்பளங்களுக்கு சிகிச்சை எடுத்து வருகிறார் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள். இந்த நிலையில் 10 தினங்களுக்கு முன் தனது தந்தையை சந்திக்க மதுரையில் இருந்து சென்னை வந்தார் அழகிரி. மதுரையில் இருந்து கிளம்பும் போது ஸ்டாலினை தனது அரசியல் வாரிசு என்று அறிவித்தது குறித்து தனது வருத்தத்தை தெரிவுபடுத்த வேண்டும், அது குறித்து பேச வேண்டும் என்று எண்ணிதான் மதுரையில் இருந்து சென்னை வந்தாராம். ஆனால் திமுக தலைவர் கருணாநிதியை பார்த்த அழகிரிக்கு பேச்சே வரவில்லையாம். காரணம், ஒரு நாளைக்கு 2 முறை முகசவரம் செய்யும் கருணாநிதி தாடியுடன் இருப்பதை பார்த்ததும் கண்கலங்கி அழுது விட்டாராம் அழகிரி. 20 நிமிடங்கள் அமைதியாக அவர் கையை பிடித்து கொண்டே அமர்ந்திருந்தாராம். பிறகு கிளம்பும் போது உடல்நிலையை முறையாக கவனித்துக் கொள்ளுங்கள், மருத்துவர்கள் சொல்லுவதை கேளுங்கள் என கூறிவிட்டு கிளம்பிவிட்டாராம். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினம் முன்பு தனது மனைவியுடன் மீண்டும் கருணாநிதியை சந்திக்க வந்தார் அழகிரி. யாருமே எதிர்பாராத விதமாக கோபாலபுரம் வந்த அழகிரி தனது மனைவியுடன் நேராக கருணாநிதி இருக்கும் அறைக்கு சென்றாராம். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் இருந்த அழகிரி கருணாநிதியை பார்த்து கொண்டே இருந்தாராம். அப்பொழுது செல்வியும் உடன் இருந்திருக்கிறார். அழகிரி எதிர்காலம் குறித்து செல்வி தன் தந்தையிடம் உருக்கமாக பேசியுள்ளார். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட கருணாநிதி, எனக்கு தெரியாதா, 3 தொகுதிகளின் தேர்தல் முடியட்டும், அதன் பிறகு பார்க்கலாம், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று கூறியுள்ளார். பிறகு அங்கிருந்து கிளம்பும் போது அழகிரி கருணாநிதியிடம், உங்களை நம்பித்தான் இருக்கேன் என்று உருக்கமாக கூற, கண்கலங்கிய கருணாநிதி சென்று வா என்பது போல் கைகளை மட்டும் சைகை செய்துள்ளார். ஸ்டாலின் தான் அரசியல் வாரிசு என்று கருணாநிதி கூறியதை அவர் குடும்பத்தில் பலரும் ரசிக்கவில்லையாம். 3 தொகுதி தேர்தலுக்கு பின் அழகிரி மீண்டும் திமுகவில் வருவாரா என்ற எதிர்பார்ப்பு தற்போது திமுகவினர் மத்தியில் ஏற்பட்டுள்ளது.